எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலத்திற்கான பேச்சு போட்டி 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கு. அடுத்ததாக 3வது சுற்றான இறுதி சுற்றுக்கு முன்னேற இருக்கும். இந்த இறுதி சுற்றுக்கு யாரெல்லாம் தேர்வாகி இருக்கார்கள் அப்படின்றத தற்பொழுது நடுவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்துகிற சொல் தமிழா சொல் என்கின்ற இந்த அற்புதமான இலக்கிய நிகழ்ச்சி எதிர்கால தமிழ் மாணவர்கள் இலக்கிய பேச்சாளர்களாக மாறுவதற்கான ஒரு மிகப்பெரிய களத்தை இவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆகையினால் தமிழ்துறை சார்பாக அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் இயல் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழாக இருந்த தமிழை மேடை தமிழை 4வது தமிழாக அறிமுகப்படுத்தி இருக்கிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மேடை பேச்சுக்கு எதிர்காலத்தில் தமிழ் இளைஞர்கள் இதோ பட்டாளம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற அற்புதமான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற ஒரு உன்னத திருவிழாவாக இந்த பேச்சு திருவிழா அமைந்திருக்கிறது. திருவிழாக்களில் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இந்த பேச்சு திருவிழாவில் கலந்து கொண்ட அத்துணை மாணவ செல்வங்களையும் நடுவர்கள் என்கின்ற முறையில் நெஞ்சார பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். எதிர்காலத்தில் மிக சிறந்த பேச்சாளர்களாக நீங்கள் உருவாகப் போகிறீர்கள் என்கின்ற செய்தியை சொல்லி வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களுடைய பெயர்களை இங்கே பதிவு எண்களை இங்கே உங்கள் மத்தியிலே சொல்லுவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். உண்மையிலேயே கலந்து கொண்ட அத்துணை மாணவ செல்வங்களும் சிறந்த பேச்சாளர்கள். அதிலே இந்த இறுதி சுற்றுக்கு தேர்வான பேச்சாளர்களினுடைய பதிவு எண்களை நான் இந்த இடத்திலே மீண்டும் உங்களுக்கு தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 2085 தா கௌசல்யா திவ்யா கல்வியியல் கல்லூரி திருவண்ணாமலை. 2038 பா விசித்ரா முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி வேலூர். ஒரு 4 நிமிடத்தில் தலைப்பை தயாரித்து பேசுவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ரொம்ப சிறப்பாக ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் மேடை ஏறி அதை பேசியது என்பதற்காகவே உங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுக்கள். ஒரு சில அரை மதிப்பெண்கள் 1 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தான் இந்த 16 பேர் இங்கே இருக்காங்க. இன்னொரு 16 பேர் இன்னும் பல அடிகள் உயர்வதற்கான ஒரு படிக்கட்டாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இதில் முக்கியமாக பார்த்த விஷயங்கள், தலைப்பை ஒட்டி அவர்கள் பேசுகிறார்களா, தனக்கு ஏற்கனவே தெரிந்த கருத்துக்களை இட்டு நிரப்பாமல் தலைப்பிற்கு பொருத்தமான விடயங்களை அதில் பேசுகிறாங்களா, அவங்க மனனம் செய்த விஷயமாக இல்லாமல் இயல்பாக தற்கால நிகழ்வுகளை அவர்கள் உற்று நோக்குகிறார்களா, அவர்களுடைய ழகர உச்சரிப்புகள் சரியாக இருக்கின்றனவா போன்ற அடிப்படையில், அது இல்லாமல் அவர்கள் கொடுத்த தலைப்புகளாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் மதிப்பிட்டு தான் இந்த மதிப்பெண்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான சுற்றாக அமைய என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். இந்த 3வது சுற்று, இந்த இறுதி சுற்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இணைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 நபர்களும் இணைகளாக தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்த இருக்காங்க. இணைகளாக அவங்களுடைய தலைப்புகளும் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தலைப்புகள் அவங்களுக்கு கொடுத்துருக்க லாட் நம்பரை பொறுத்து 1, 2 அப்படின்னு தலைப்புகள் இருக்கும். அந்த தலைப்புகளை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் லாட் நம்பர் 1 அப்படின்ற எண்ணை எடுத்தவங்க அந்த கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பை சார்ந்த கருத்துக்களை அதாவது அந்த தலைப்பை சார்ந்து அதை ஆதரித்து பேசுவாங்க. லாட் நம்பர் 2 எடுத்த நபர் அந்த தலைப்பை எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. 2 நபர்களையும் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு தனித்தனியே 3 நிமிடங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். அடுத்ததாக, அதாவது மொத்தமாக இந்த இறுதி சுற்று எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விவாதம் மற்றும் கேள்விகளுக்கான அரங்கா இந்த இறுதி சுற்று இருக்க போகுது. அவங்க 2 பேரும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒருவரை ஒருவர், அதாவது தங்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவாங்க. தொடர்ச்சியாக நடுவர்கள் 2 நபர்களிடமும் தங்களுடைய கேள்விகளை எழுப்புவாங்க. இந்த மாதிரி தான் இந்த இறுதி சுற்று அப்படின்றது நடைபெற இருக்கு. இந்த இறுதி சுற்றுல பங்கேற்று அடுத்து
அதாவது மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு 4 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மொத்தம் இந்த பேச்சு போட்டியில் வந்து 8 நபர்களுக்கு வந்து பரிசு தொகைகள் வழங்க இருக்கு. அதாவது முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 50,000 ரூபாய். தொடர்ந்து 5 நபர்களுக்கு ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் வழங்க இருக்காங்க. முதலாவதா வரக்கூடிய இணை அவங்களுடைய பதிவு எண் இப்போ அறிவிக்க போகிறோம். 2046 2038. இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் செயல்படுகிறார்கள் என்கிற தலைப்பு தான். முன்பை காட்டிலும் முன்பிருந்த இளைஞர்களை போன்று அல்லாமல் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிக்கோளுடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை தமிழ்நாட்டிலே நிகழக்கூடிய ஒவ்வொரு அவல நிலையின் போதும் நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, தமிழ்நாட்டிலே ஏற்படுகின்ற காலநிலை மாற்றத்தின் காரணமாக இடர்பாடுகள் ஏற்பட்டு இங்கே பாதிப்புகள் ஏற்படும் பொழுதெல்லாம் முன்னதாக ஓடிச் சென்று உதவக்கூடிய கரங்கள் இன்றைய இளைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் தனக்குள்ளே ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாகத்தான் தமிழகத்திலே வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் கூட இளைஞர்கள் தான் முன்னின்று தன் இன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிக்கோளுடன் அந்த களத்திலே நின்று போராடி அவர்களினுடைய துயரை துடைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் குறிக்கோளுடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனது தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் செயல்படவில்லை. அதற்கு ஒரு முக்கிய ஆதாரம் இன்றைய கைபேசி. கைபேசியினால் இளைஞர்கள் பல வகையில் நன்மை பெறுகிறார்கள் என்பது சிறுமளவுதான். ஆனால் பெருமளவில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்னும் விளையாட்டுகளை இறக்கிக் கொண்டு இரவு முழுவதும் கண்முழித்து விளையாடும் இளைஞர்கள் குறிக்கோளுடனா செயல்படுகிறார்கள். எவனையோ கொன்று கொண்டிருக்கிறது அவர்களின் குறிக்கோளானது. அவர்கள் ஒப்புக்கொள்கிறேன், போராட்டத்தில் பங்கு கொள்கிறார்கள் என்பதை. ஆனால் அதே சமயம் இந்தியாவில் பெரும்பாலான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இன்றைய இளைஞர்களின் குறிக்கோளா என்பதுதான் எனது கேள்வி. இளைஞர்கள் எல்லாம் குறிக்கோளுடன் செயல்பட்டால் எனில் இந்த நாடு முன்னேறும் தான். அப்படி செயல்பட்டிருந்தால் இந்தியா இந்நேரம் வல்லரசாகி இருக்க வேண்டுமே. நடுவர் அவர்களே, தோழி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய இளைஞர்கள் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத. குறிக்கோள் இல்லாமலா காலை 2:30 மணிக்கு எழுந்து கிளம்பி இன்னைக்கு இந்த தலைப்பில் வந்து இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? குறிக்கோள் இல்லாமலா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? குறிக்கோள் இருப்பதனால் தான் உறக்கத்தை துளைத்து என் கனவின் பாதைக்கு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அதே போன்று இன்றைய இளைஞர்களை பற்றி சொன்னார்கள். இன்றைய இளைஞர்கள் இயற்கையின் மீது ஆர்வம் கொண்டு எத்தனை இயற்கை அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? அத்தனை அமைப்புகளையும் இயற்கையை பாதுகாக்க இளைஞர்கள் தான் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்தில்லை போல் என்று நினைக்கிறேன். ஒப்புக்கொள்கிறேன் தோழர் அவர்களே, இளைஞர்கள் குறிக்கோளுடன் தான் செயல்படுகிறார்கள். அதுதான் நான் முன்னே சொன்னேன். 102% பேர் இங்கே இளைஞரால் பாதிக்கப்பட்ட பார்த்த இடத்தில் நான் பேசவில்லை, பாதிக்கப்பட்டவளா என்று பேசுகிறேன். இன்று காலை 2:30 மணியளவில் அவர் கிளம்பி வந்ததாக சொல்லுகிறார். அதே 2 மணி அளவில் நானும் என் தந்தையும் தான் கிளம்பி வந்தோம். அங்கே போதை பழக்கத்திற்கான அடிமையான ஒருத்தன் அவன் இருசக்கர வாகனத்தை எங்கள் இருசக்கர வாகனத்தின் முன் விட்டு அவல நிலையினால் நானும் என் தந்தையும் கீழே சரிந்து, என் தந்தை இப்போ மருத்துவமனையில் இருக்கிறார். ஆனால் நான் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான அந்த இளையவன் அங்கு வராமல் இருந்தால் என் அப்பாவிற்கு அந்த நிலைமை நேர்ந்திருக்காது. அது இன்று காலை 4:30 மணியளவில் வேலூரில் நிகழ்ந்த சம்பவமாகும். இதுதான் இளைஞர்கள் குறிக்கோளுடன் செயல்படுகிறார். அவன் இடித்து நானும் என் அப்பாவிற்கும் ஏதாவது ஆயிருந்தால் நான் இந்த மேடையில் இப்போது நின்று பேசியிருப்பேனா? இதுதான் இளைஞர்கள் இந்த இந்தியாவில் காட்டும் குறிக்கோளா என்று நான் கேள்வி எழுப்பி, குறிக்கோளுடன் செயல்படுவர்கள் உள்ளனர், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இல்லாதவர்களினால் என்னை போல் பல பெண்களின் துயர நிலையும் இங்கே குறிப்பிட்டு கொண்டே நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். மிக சிறப்பாக இருவரும் பேசியிருக்கிறார்கள். முதல் கேள்வி தம்பிக்கு. இன்றைய இளைஞர்கள் எல்லா வகைகளிலும் குடும்பத்திற்கு ஒத்துழைத்து நடக்கிறார்களா? ஐயா, இது எப்படின்னா கட்டாயமாக இளைஞர்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்களும் இன்று பெரும்பான்மையானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறார்கள். அந்த அத்துணை இளைஞர்களும் போய் சென்று பாருங்கள். காலையில் எழுந்து செய்தித்தாள் போடுவதிலிருந்து அத்துணை பேரும் தங்களுடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அவர்களுக்கென ஒரு லட்சியம் இருக்கிறது. அதை எப்படியாவது வென்று காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் குறிக்கோளுடன் காலை உறக்கத்தை துளைத்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவது அவர்கள்
ஒரு தற்பெருமையான விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்களா, இல்லை அதிலிருந்து விடுபட முடியாமல் அதில் அடிமைப்பட்டு போய் எடுத்துக்கொள்கிறார்களா நினைக்கிறீர்கள்? நிச்சயம் நடுவர் அவர்களே, அவர்கள் அதை ஒரு தற்பெருமைக்காக தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுதான் பாடலே வந்திருக்கிறதே, நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் தற்பெருமைக்காக மட்டுமே குடிக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு அடிமையாக இருந்தால் பெற்றோர்கள் யாருக்கும் அதற்கு அனுமதி அளித்திருக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் மறுப்பார்கள். ஆனால் பிள்ளை அதை கேட்கிறானா? அவன் தற்பெருமைக்காக நண்பரிடத்தில் நான் குடிக்கிறேன் என்பது ஒரு பெருமையாம். அதற்காக மட்டும்தான் இன்றைய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் என்று எனது கருத்து. நான் பேச வந்துள்ள தலைப்பு பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் முழுமை அடைந்துள்ளது. ஆம், நிச்சயமாக மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நீ ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ மாபெரும் தவம் செய்திருக்க வேண்டும். சங்க காலத்திற்கு அப்பாற்பட்ட காலத்திலெல்லாம் பெண்களுக்கு கல்வி என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் கல்வி கற்காமலா இருக்கிறார்கள்? 3/4% பெண்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். அப்பொழுது பெண்கள் முழுமையாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றுதானே நாம் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி மட்டுமா மறுக்கப்பட்டிருந்தது? அவர்களுக்கு வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு கூட உரிமை கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும் அளவிற்கு பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ரயிலில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் 2 கால்களையும் இழந்த பெண் தன்னுடைய இருந்த தன்னம்பிக்கையின் காரணமாக இமயமலையை ஏறி இந்தியாவிலேயே முதல் பெண் என்ற சாதனையை படைக்கவில்லையா? அப்படி எப்படி பெண்கள் முழு முன்னேற்றம் அடையவில்லை என்று நீங்கள் சொல்லலாம்? என்னுடைய தலைப்போ பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் முழுமையடையவில்லை. ஆமாம், இன்று வரை பெண்கள் முழுமையான முன்னேற்றம் அடையவில்லை என்றுதான் கூறுகிறேன். நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியில் கூறுகிறார், இந்தியா உண்மையான சுதந்திரம் அடையவில்லை என்று ஒரு பெண்மணி கழுத்து நிறைய நகைகளுடன் என்று நடு இரவில் தனியாக வீடு திரும்புகிறாளோ பாதுகாப்பாக, அன்றுதான் இந்தியா முழு சுதந்திரம் அடைந்தது என்று. இன்று கூட என் தங்கையை அதிகாலை 2 மணிக்கு நான் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை, தனியாக நடு ரோட்டில் வர முடியவில்லை. அங்கு பல இளைஞர்களும் பல பெரியவர்களும் தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார்கள். இவள் படிக்கும் பெண், இவர் பாமர பெண், இவள் பாட்டி என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இவள் வெறும் பெண் மட்டும் தான் என்று பார்த்து அவளை வெறும் ஒரு காம இச்சைக்காக மட்டும் தான் பார்க்கிறார்களே தவிர பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்றெல்லாம் யாருமே நினைப்பதில்லை. எத்தனையோ பெண்களின் கல்லூரி வாழ்க்கை என்பது கனவாக மட்டுமே இருக்கிறது. இன்று எத்துணை பெண்களின் கல்யாணம் என்பது கட்டாய கல்யாணமாக இருக்கிறது. எத்தனை பேர் சிந்தித்து பார்த்தோம்? பெண்களில் ஏதோ ஒரு சிலர் மட்டுமே அடைந்துவிட்ட உயர்வு தன்னை பேசிக் கொண்டிருக்கிற இந்த மானுட சமுதாயத்தில் எத்துணை பெண்கள் இங்கு அடிமட்டத்திலேயே இருக்கிறார்கள். இன்று ஆட்சி செய்ய கூட ஒரு பெண் இருக்கிறார்கள் பிரதம மந்திரியாக. ஆனால் அவரை கூட ஒரு ஆலயத்தில் விடவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆலயத்தில் விடவில்லை. இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள், பெண்களின் சுதந்திரமானது முழுமை பெறவில்லை. பெண்கள் முன்னேற்றம் அடைந்து இருக்கிறார்கள். நாம் முன்னேற்றம் அடையவில்லை என்று சொன்னால் அவர்கள் அடையாமலே தான் இருப்பார்கள். அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். இதுதான் என்னுடைய வலிமையான கருத்து. பெண்கள் இன்றைய அளவில் முழு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் நான் கடந்த காலங்களில் எல்லாம் எந்த பெண் மேடை ஏறி பேசினால், ஆனால் இன்று நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேனே, முன்னேற்றம் அடையாமலையா நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்? நன்றி, வணக்கம். சரியான கருத்துதான். ஆனால் இன்று பதிவு செய்த பெண்களில் பாதி அளவு கூட போட்டிக்கு வரவில்லை என்பது நடுவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு கருத்து. பிரதம மந்திரியாக நம் நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தால் கூட அவர் ஒரு பெண் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் ஒரு ஆலயத்தினுள்ளே விடவில்லை என்றால் அவர்கள் எப்படி முழுமையாக சுதந்திரம் அடைய முடியும்? பெண்கள் முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை என்று தான் கூறுவேன். நன்றி, வணக்கம். பெண் சுதந்திரம் அடைந்திருக்கிறாள் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் பெண்களால் வர முடிந்திருக்கிறதா, வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் கால்களை பதித்து விட்டார்கள். விண்வெளிக்கு சென்ற வீராங்கனை இப்பொழுது அவரை மீட்க முடியாமல் நாசா அவர்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவரும் ஒரு பெண் தானே. நாட்டினை காட்பதற்கு எல்லையில் சென்று நிற்கிறார்கள். விண்வெளியில் என்ன நடக்கிறது என்று ஆய்வதற்கு விண்வெளியில் சென்று நிற்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லாமல் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். முன்னாடி நம்ம முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருந்த நிறைய குடும்பங்கள் இப்போ 2வது தலைமுறை பட்டதாரிகளாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். இந்த முன்னேற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
ஆமாம், ஆகச்சிறந்த கேள்விங்கம்மா. அந்த கேள்விக்கு சரியான பதில் என்னவென்றால், உயர்தர மட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மட்டும்தான் 2ஆம் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகியிருக்கிறார்கள். என்னை போல நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனைவருமே முதல் தலைமுறை பட்டதாரிகளாக தான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால், பெண்கள் கிராமப்புறங்களிலும் சரி ஒதுக்கப்பட்ட புறத்திலும் சரி பெண்கள் இன்றளவு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இப்போதுதான் படித்து வருகிறார் என்பதுதான் நிராகரிக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம். என்னுடைய தலைப்பு நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளை இன்றும் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. ஆம், நிச்சயம் போற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். காந்தியடிகள் தொடங்கி இப்பொழுது போராட்டத்தில் உயிர் நீத்த தலைவர்கள் வரை அனைவரையும் நாங்கள் போற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் பகத்சிங்கை மறந்துவிட முடியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மறந்துவிட முடியுமா? காந்தியினுடைய அகிம்சையை மறந்துவிட முடியுமா? அம்பேத்கரை இன்றும் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும், எறும்புகளுக்கு சர்க்கரையை வைத்துவிட்டு மனிதர்களுக்கெல்லாம் தாகத்தை வைத்து நம்முடைய குடிக்கும் தண்ணீரில் கூட மலத்தை கழிக்கின்ற பொழுது அந்த தியாகிகளை நாம் போற்றிக் கொண்டு தான் இருக்கின்றோம். அதே போல தேசிய கொடியை மதித்து கொண்டிருக்கின்றோம், தேசிய விலங்குகளை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இதைவிட நான் வேற என்ன சொல்ல வேண்டும்? நாம் தேச தலைவர்களை போற்றுகின்றோம் என்பதற்கு இணையாக நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகளை மதிக்க தவறிவிட்டோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. இத்தகு பெருமை படைத்த பாரத நாடு இன்று சீரோடும் சிறப்போடும் மிடுக்கோடும் தலை நிமிர்ந்து உலக அரங்கில் நிற்கின்றது என்றால் அதற்கு காரணம் யார்? நம் சுதந்திர போராட்ட வீரர்கள்தான். ஆனால் அவர்களின் தியாகத்தை நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. வ.உ.சியை குறித்து நாம் அனைவரும் அறிந்த உண்மை. மாபெரும் மனிதன். மாடு இழுக்க வேண்டிய செக்கை அந்த மனிதன் இழுத்தான். தீப்பெட்டியில் கூட 100 குச்சிகளுக்கு இடம் இருக்கும். ஆனால் சிறை என்னும் அந்த நரகத்தில் அரை மனிதனுக்கே அகலம் போதாது. அத்தனையும் பொறுத்தான். விடுதலை 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 என்ற ஒன்றையே வேட்கையாக கொண்டான். ஆனால் அந்த மனிதனுக்கு இந்த பாரதம் என்ன பெருமை கொடுத்தது என்று தெரியுமா? அவர் சிறையிலிருந்து வெளிவரும் தருவாயில் அவரை சந்திக்க சென்றது மிகவும் வெறும் 3 நபர்கள்தான். இதுதான் நாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பெருமையா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். பாரதியார் கூறினார், 30 கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று. ஆனால் இன்று நிகழ்ந்து கொண்டிருப்பது யாது? குமரியில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது காஷ்மீரத்தில் எதிரொலிக்க வேண்டும் அல்லவா? குமரியில் நடப்பதை குறித்து காஷ்மீரக்காரனுக்கு எந்த ஒரு நிகழ்வும் தெரியவில்லை. இந்நிலையில் நாம் எவ்வாறு விடுதலை போராட்ட வீரர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆக நாட்டுக்காக உயிர் நீத்த மாபெரும் தியாகிகளை நாம் மதிக்க தவறிவிட்டோம் என்பதே நிதர்சனமான உண்மை. இவர் கூறினார், பாரதம் என்பதே 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்று கூறினார். நான் கூறுவேன், பாரதம் என்பதை கற்பிக்க உங்களை போன்ற ஒரு பெண்மணி இருக்க 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தெரியாதது கூட நிச்சயம் அந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்க இவரை போல பெண் இங்கே நிற்கின்றார் என்றால் அது நமது தேச விடுதலைக்கான மிகப்பெரிய சக்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். சட்டம் மட்டும் தெரிந்தால் போதும், சட்டம் மட்டும் தெரிந்தால் போதும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் எங்கள் பாரதத்தின் பிள்ளைகள் நிச்சயமாக செய்வோம் என்று கூறுகின்றேன். இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய வீரர்களினுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதா, மறுக்கப்பட்டுள்ளதா? நான் கூறுவேன், சுதந்திர போராட்டத்திலே தமிழகத்தில் சேர்ந்த வீரர்களினுடைய வீரம் மறைக்கப்படவில்லை. ஏனென்றால் ஜான்சி ராணி பிறப்பதற்கு முன்னாலே பிறந்த வேலுநாச்சியை பற்றி எனக்கு தெரியும். அதே போல அங்கே வடநாட்டிலிருந்து வந்த சுபாஷ் சந்திர போஸை தெரிவதற்கு முன்னே எனக்கு காமராசரை தெரியும், வி.எம். முனுசாமியை தெரியும், அழகுமுத்து கோனை தெரியும். இவற்றை விட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நான் வேற என்ன உங்களிடம் கூறுவது? நான் இப்ப மறுத்து பேசணும். அவரே கூறிவிட்டார், எனக்கே சுதந்திர போராட்ட வீரர்கள் பலரினுடைய பெயர் தெரியாது என்று. ஆக எண்ணணியை சாராமல் எண்ணணிக்கு வலிமை சேர்த்தவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். கூற வேண்டும் என்றால் உண்மையில் சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. அவர்களை நாம் இன்றும் போற்ற மறந்துவிட்டோம் என்று தான் கூற வேண்டும்.
குழந்தைகள் கற்றுக் கொடுத்தால் மறக்காத நிலைமையில் இருக்கிறார்கள். நம் நாட்டினுடைய பெருமையை இன்றும் நெஞ்சில் ஏற்றும் சக்தி சிறு குழந்தைகளுக்கு இருக்கின்றது. நாம் தவறிவிட்டோம். ஆங்கிலேய மோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விதைத்து விட்டோம். நம் ஆடையிலும் உடையிலும் மாறலாம், ஆனால் உணர்வில் என்றும் நம் தேசத்தினுடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நன்றி. தேங்க்யூ. வறுமை வேலையின்மையை போக்குவதற்கு நமது நாட்டில் திட்டங்களே இல்லை என்பதை குறித்து ஆதரித்து நான் பேச வந்திருக்கிறேன். இப்பொழுது அதை தெளிவுபடுத்துகிறேன். இந்தியாவில் 1/3 நபர் ஒவ்வொரு நாளும் இரவுக்கு உணவு இன்றி படுக்கைக்கு செல்லுகிறார்கள் என்கிறது ஓர் புள்ளி விவரம். நமது நாட்டில் இருக்கக்கூடிய 60 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு முழுமையான வேலைவாய்ப்பு இருக்கிறதா என்பதற்கு மிகப்பெரிய கேள்விகள் நமது சமூகத்தில் எழுந்தாலும் எந்த ஒரு முழுமையான பதிலும் அதற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றாரே பாரதியார். எங்கே ஐயா சென்றது? நம் தமிழின் மூலக்கூறுகள் இன்றளவும் நமது சமுதாயத்தில் நிறைவேற்றப்படவில்லையே. எத்தனை இளைஞர்கள் கூலி வேலை தேடி 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 அலைகிறார்கள் தெரியுமா? 20 வயதிலே முடிந்தால் ஒரு இளங்கலை, 24 வயதிலே முடிந்தால் ஒரு முதுகலை, அதை பின்பதாக 3-6 மாதங்கள் வேலை பார்ப்பதற்கு கடினப்பட்டு வேலை கிடைக்காமல் திண்டாடி தன்னுடைய அப்பாவினுடைய கடனை அடைப்பதற்காகவும் அம்மாவின் மருந்து செலவிற்காகவும் அக்காவின் கல்யாணத்திற்காகவும் பாடுபட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? நம் நாட்டில் இளைஞர்களையும் வறுமையையும் வேலையின்மையும் ஒழிப்பதற்கு திட்டங்கள் இல்லை என்பதுதானே காரணம். என்றைக்கு நமது நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வறுமை வேலையின்மை நீக்குவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் நாடு செழிக்கும். அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவும் நிறைவேறும். இல்லையெனில் செதுக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் இதயங்களில், பசிப்போர் மூழும் காலம் வெகு துறைவில் இல்லை என்று. மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு மருத்துவ மாணவன் விடைபெறுகிறேன். வறுமை வேலையின்மையை ஒழிப்பதற்கு திட்டங்கள் இருந்தும் சரியான செயல்பாடுகள் இல்லை. தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிக சாஸ்திரம் கண்டு தருவதிலே ஒரு உரிய நாடு. இப்படிப்பட்ட ஒரு உயர்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் நம் நாட்டில் உள்ள வறுமை வேலையின்மை போன்ற இந்த குறைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும். இன்று நாம் செல்கிறோமே, ஒவ்வொரு இடத்திலும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார்களே, இந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தி இருந்தால் நம் நாட்டில் பிச்சைக்காரர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்ற நிலை இருந்திருக்குமா என்பதை இந்த அவையில் உள்ள ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, நான் முதல்வன் என்னும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் பல நேர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. ஏதாவது கூலி வேலைக்கு போய்க்கலாம் என்று பலர் போய்விடுகிறார்கள். எனவே அன்பிற்கினிய தோழர்களே, இப்படிப்பட்ட திட்டம் இருக்கிறது என்கிற அந்த அறிவுரையை, அந்த விழிப்புணர்வை நீங்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கான செயல்களில் நீங்கள் இறங்க வேண்டும். அப்படி இறங்கினால்தான் இது போன்ற திட்டங்கள் இருக்கிறது, இந்த திட்டத்தை பயன்படுத்தி இந்த வறுமையும் வேலையின்மையும் ஒழிக்க முடியும் என்பதை இந்த அவையில் நான் பரிவு செய்து கொள்ள என் கருத்தை வைக்கிறேன். நன்றி. நமது நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்களுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ சரியான முறையில் எந்த திட்டம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட திட்டங்களை இன்னும் முழுமையாக யாராலும் நிறைவேற்ற முடியவில்லை என்பது வேறு, அதை சரியான முறையில் கொண்டு வரவே முடியவில்லை. செயல்பாட்டில் இல்லை என்பது வேறு, அதை எல்லா மாநிலங்களிலும் கொண்டு வரவே முடியவில்லை என்பதுதான் இங்கு பிரச்சனை. அதற்கு காரணம், இந்தியாவிலே மாநிலங்கள் பிரிந்திருக்கின்றது, மத்தியிலே ஒரே ஆட்சி இருக்கிறது. ஆனால் திட்டங்கள் கொண்டு வருவதிலே தாமதங்கள் ஏற்படுகிறது. மக்களுக்கு தேவையானவை செயல்படுத்தப்படாமல் போவது வேறு, திட்டங்களே கொண்டு வரப்படாமல் வேறு. அதை புரிந்து கொள்ள வேண்டியது என் நண்பருடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். வறுமையை ஒழிக்க எந்த திட்டங்கள் இல்லமே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமையை ஒழித்தால்தான் மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வருவார்கள். அப்பாடி அவர்கள் கட்டார்கள் என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற உன்னத நோக்கத்திற்காக தான் நம்முடைய அரசாங்கமானது பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கி கொண்டு வருகிறது. இந்த உதவித்தொகையின் மூலமாக அவர்கள் படித்து அந்த வறுமையை அவர்கள் ஒழித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற்று அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். அந்த படிப்பு என்று ஒன்று கிடைத்தால்தான் அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். திட்டங்களே இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்து இந்த சமூகத்தில் கொண்டு வரவில்லை என்றால் இந்த சமூகம் இந்த அளவுக்கு உயர்வு பெற்றிருக்க முடியுமா? ஐயா, நீங்கள் கூறுவது முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஷயம். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், வறுமை என்பதும் வேலையின்மை என்பதும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே பறந்து திரிந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அது மக்களிடத்திலே சேர்வது மட்டுமல்ல, அது சரியான முறையில் செயல்படுத்தப்படாமல் போவது மட்டுமல்ல, அந்த திட்டங்கள் இருக்கிறது என்பதே தெரியாமல் போகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? திட்டங்கள் இல்லை என்று தானே அர்த்தம். வறுமையையும் வேலையின்மையும் ஒழிப்பதற்காக போடப்பட்ட திட்டங்கள்
செயல்பாடுகளாக நடைமுறைக்கு வராமல் இருப்பதற்கான காரணம் அரசாங்கமா அதிகாரிகளா என்று எதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? இதற்கு ஒரே ஒரு பதில்தான் ஊழல். மேலிடமானாலும் சரி கீழிடமானாலும் சரி, தங்களுக்கு ஒரு லாபம் வேண்டும் என்று எந்த ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்கள் முழுமையாக மக்களிடையே சென்றடைய விடாமல் தடுப்பது ஒரே ஒரு காரணம். அது மேலிடம் இருந்தாலும் சரி கீழிடம் இருந்தாலும் சரி, அவர்கள் பெறுகிற அந்த ஊழல், அந்த நேர்மை இல்லாமல் அவர்கள் செயல்படுகிற அந்த செயல்தான். ஊழலை முற்றிலும் ஒழிப்பது சாத்தியமே. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் அன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கல்வி கற்றவர்கள் முழுமையாக படித்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வருவதில்லை. அரசியல் சிந்தனை உள்ளவர்களும் யாரும் அரசியலுக்கு வருவதில்லை. முற்காலத்தில் காமராசர், கக்கன் போன்றோரெல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள். எனவே நமக்கு பல்வேறு நன்மைகள் நடந்தன. ஆனால் இன்று இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அப்படி முன்வருவதில்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டால் ஊழலை ஒழிப்பது சாத்தியமே. லஞ்சம் ஊழலை ஒழிப்பது சாத்தியமே இல்லை. எப்படி? அந்த லஞ்சம் ஊழல் அரசியலில் மட்டுமா நடைபெற்று கொண்டிருக்கிறது? நம் ஒவ்வொருத்தரிடம் இருந்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி? நீட் மருத்துவ படிக்க வேண்டும் என்பதற்கு மட்டுமா நீட்டு? வாழ்க்கைக்கு எது வேண்டுமானாலும் நீட்டு. அங்க கொடுத்தா 2000, இங்க கொடுத்தா 200. பையன் நம்ம பையன்தான், பார்த்து பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இருந்துட்டு எப்படி நம்ம லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிச்சிட முடியும்? இதை தவிர்த்துடலான்னு நம்ம பேசலாம், ஆனா ஒரு காலமும் முடியாது. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஊமி கொண்டு வா, நீ அவள் கொண்டு வா, நான் ஊமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி தின்னலாம். இந்த கதையெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்காயோட நின்றுட்டோம். தோழர் கூறினார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது 389 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதில் 15 பேர்கள் தான் பெண்கள். அப்படி என்றால் மீதம் இருக்கிற அனைவரும் ஆண்கள் தானே. அந்த பெண்கள் முன்னேறி இன்று மேடையில் நான் நின்று பேசும் அளவிற்கு பெண்கள் முன்னேற்றமும் வளர்ந்திருக்கிறது. கல்வி யாரும் கற்க முடியாது. ஆனால் இன்றைய சூழலில் கல்வி கற்காத வீடுகளே இல்லை என்று கல்விக்கும் பெண் முன்னேற்றத்திற்கும் இவ்வளவு நடந்திருக்கிறது என்றால் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வருகையிலும் அரசு பணிகளில் அமர்கையிலும் எப்படி ஊழலை ஒழிக்க முடியாமல் போகும்? லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்று எழுதுகிறார்களே, இந்த சூழ்நிலையில் எப்படி லஞ்சம் முழுமையாக இந்த சமுதாயத்திலிருந்து அகற்ற முடியும்? ஐயா, அம்பேத்கர் அவர்கள் சவுதார் குளத்திலே தண்ணீர் குடிக்க 10 ஆண்டு காலமாக போராடி தண்ணீர் குடிப்பதற்காக நீதிமன்றத்தில் சட்டங்களை பெற்றார். காரணம் என்ன? 10 ஆண்டுகளாக அவர் நேர்மையான முறையில் சாத்தியமே இல்லை என்றிருந்த காலகட்டத்திலே அவர் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிற பொழுது இன்று இளைஞர்கள் கூட்டம் அனைவருமே படித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். இன்று எப்படி ஐயா சாத்தியம் இல்லாமல் போகும்? ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்றது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை உருவாக்காதா? அது அவநம்பிக்கையை கடந்து நம்ம மனிதனா வாழுறோமா? மனிதனா வாழுறதுக்காக பல்வேறு படிநிலைகள் இருக்கு, சரிங்களா? இப்போ எனக்கு அவநம்பிக்கையை விதைக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அந்த அவநம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும். அது எப்படின்னா, இப்போ உனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, உனக்கு மருத்துவத்தில் சீட்டு கிடைக்கல, நீ மறுபடியும் படித்து எழுதி வா, உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. இந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட அதுக்கு உறுதுணையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது அவநம்பிக்கை எல்லாமே அது அவநம்பிக்கை கிடையாது. இது நம்ம ஆய்ந்து அறிந்து நம்ம சமூகத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கருத்து. நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியுடன் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, எங்கோ உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே இதுக்கு முன்னாடி வெறும் செய்திகளில் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அதுவும் செய்தியாளர் மட்டும்தான் தன்னுடைய கருத்தை பதிவிட முடியும். அதுவும் அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் பதிவிட முடியும். ஆனா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு உரிமையே இல்லாம இருந்தது. ஆனா இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக தன்னுடைய கருத்து தவறானதெல்லாம் வெளிப்படுத்தவில்லைங்க,
சரியான கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் தான் சொல்லலாம். படிப்பது கூட இந்த சமூக ஊடகங்கள் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கணக்காளர்களுக்கான வகுப்பு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? லாப நோக்கத்தோடு மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுமே இன்னைக்கு லாப நோக்கத்தோடு மறந்து போயிட்டோங்க. மனித தன்மையை மறந்துட்டான், மனிதன் ஒரு சக மனிதனை மதிக்க மறந்துட்டான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அதை மறுபடியும் மேம்பட்டு ஒரு பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படவில்லை என்பதே எனது வாதம். இன்றைய நாளிதழ்களிலும் சரி, தொலைக்காட்சி பெட்டிகளிலும் சரி, காலை எழுந்தவுடன் தினமும் ஒரு செய்தி வருகின்றது. ஆன்லைனில் பண மோசடி, வேலை வாங்கி தருவதாக 5 லட்சம் பண மோசடி, ஆன்லைனில் பதிப்பிப்பதாக 10 லட்சம் பண மோசடி என்று. சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது என்று கூறினால் ஏன் அந்த பண மோசடி நடைபெற வேண்டும்? ஏன் அப்படி நடைபெற வேண்டும்? அப்படி பொறுப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்றால் அந்த பண மோசடி நடைபெறாமல் தானே இருந்திருக்க வேண்டும். இன்றைய சமுதாயம் கல்வியா சமூக ஊடகங்களா என்று பார்க்கும் பொழுது தங்களின் பெரும்பாலான நேரத்தை சமூக ஊடகத்திலேயே பயன்படுத்திக் கொள்கின்றனர். இதனாலேயே தான் நான் கூறுகின்றேன், சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவதில்லை. மாணவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, இன்று 2 வயது நிரம்பாத குழந்தை கூட செல்போன் கொடுத்தால் மட்டும்தான் நான் உணவு அருந்துவேன் என்று அடம்பிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூக ஊடக மோகமும் இந்த சமூக ஊடகத்தின் பொறுப்புணர்ச்சியும் இல்லாது என்பதே நான் கூறுவேன். இன்னைக்கு பெண்கள் தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளையும் அநீதிகளையும் வெளியே சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அதை முடக்கி பெண்களை வீட்டில் உட்கார்ந்து வைத்து விடாதீர்கள் என்று சொல்கிறோம். அதே போன்று குழந்தைகள் எல்லாம் படிப்பதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறார்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு போகும்போது வேற ஏதோ ஒரு காட்சிகளை எல்லாம் பார்க்கிறான்னு சொல்றார். அதே சமூக ஊடகத்தில் தான் பெற்றோர்கள் கண்காணிப்புக்கு கீழே ஒரு வசதியும் செய்து கொடுத்திருக்கிறது. அதை செய்து கொடுத்திருந்தால் எதையெல்லாம் வர வேண்டும், 18 வயதுக்கு கீழ் எதையெல்லாம் காணக்கூடாதோ அது எதுவுமே அதுக்குள்ள வராதே. சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க. நாங்க பெற்றோர்கள் குழந்தைகள் செல்போன் யூஸ் பண்ணும்போது பெற்றோர்கள் கண்காணிப்பதற்காகவே சில ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா தான் இந்த ஆப் வச்சிருக்கேன் அப்படின்றதையே பெற்றோர்களுக்கு தான் ஃபோன்ல இந்த ஆப் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சு வைக்கிற ஆப் இப்பவும் இருக்கு இல்ல? இதை ஏதாச்சும் மறுக்க முடியுமா? இப்படி இருக்கும்போது எப்படி அந்த பாதுகாப்பானது உறுதியாக இருக்கும்? எனவே தான் நான் கூறுகிறேன், சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவதில்லை. இன்றைக்கு இருக்கிற அத்துணை சமூக ஊடகங்களும் மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் செயல்படுகிறது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன் ஐயா. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியே பேசுவதற்கு முதல்ல தைரியம் இல்லாமல் பல பேருக்கு இருக்கிறது. அந்த சமூக ஊடகம் தான் முதல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குதுங்க ஐயா. எத்தனை நாட்களுக்கு தான் அஞ்சு இருக்க முடியும்? எனக்கு நடந்த ஒரு கொடுமை இன்னும் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும். நான் இன்னைக்கு சொன்ன என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் பின்னாடி வந்து சொல்லுவார்கள். அப்போது இப்படி நடக்கிறது என்றால் அதற்கு எப்படி நான் சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி இந்த சமூகத்திடம் என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழி எனக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஊடகங்கள் பெரும் முதலாளிகளிடம் இருக்கின்ற இந்த சூழலில் சின்ன நபர்கள் கூட, ஒரு தனி நபர்கள் கூட கருத்து சுதந்திரத்தோடு ஊடகங்களில் தங்களோட கருத்தை பதிவிட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதாம்மா, கருத்தை பதிவிடுறாங்க சரி, ஆனால் எந்த கருத்தை பதிவிடணும், எந்த கருத்தை பதிவிடக்கூடாது, தமிழரின் வாழ்க்கையே அழகா அகம் புறம்னு பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சமூக ஊடகம் வந்த பிறகு எது அகம், எது புறம், எது வெளியே சொல்லணும், எது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற நிலையே மாறி இன்னைக்கு அகத்தில் நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு சமூக ஊடகத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்னா இது சமூக ஊடகத்தினுடைய பொறுப்புணர்ச்சி இல்லதானம்மா? நன்றி. இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கின்றது. ஆம், இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கின்றது. நாட்டுப்பற்று என்பது அவனுடைய செயல்களில் இருந்து தெரிகின்றது. ஒரு செயலை அவன் சரியாக செய்கின்றான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய நாட்டுப்பற்றே. தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், தனக்கான செயலை தான் சரியாக செய்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திர நாளன்று என்னுடைய அழகிய கொடியை நான் பார்க்க வேண்டும் என்று பள்ளிக்கு செல்லும் மாணவனாக இருக்கட்டும், கல்லூரிக்கு செல்லும் இளைஞராக இருக்கட்டும், அந்த வந்தே மாதரம் என்கின்ற கோஷம் காதில் எழும்பொழுது நாட்டுப்பற்று உள்ளிருந்து வருகின்றது.
நாட்டுப்பற்று என்பது நம்முடைய ஒவ்வொரு செயல்களில் இருந்து தெரிகின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டுப்பற்றை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றார் என்பது நம்முடைய செயல்பாட்டின் மூலம் தெரிகின்றது. சிறு குடியில் இருந்த தியாகி விஸ்வநாததாஸ் என்கின்ற சுதந்திர தமிழக போராட்ட வீரரை கூட இன்று நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நாட்டுப்பற்று இளைஞர்களிடம் இருக்கின்றது. தலைப்பு இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று வளரவில்லை. என் அன்பு கூர்ந்த நல்லுலகத்திற்கு இங்கு நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இந்த நாட்டிற்கு நாம் சுதந்திரம் பெற்றோம் இல்லையா, இந்த நாட்டிற்கு நாம் சாதாரணமாக சுதந்திரம் பெறவில்லை. பல ரத்தங்களை தந்து பல தியாகத்தை செய்து, ஏன் தூக்கு மேடையை முத்தமிட்டு பல பேரெல்லாம் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அவர்களின் தியாகத்தை சொன்னால், அவர்களின் தியாகத்தையும் அவர்களுடைய இரத்த உணர்வையும் நாம் சொன்னால் இன்று ஒரு கணம் போதாது. என் அன்புக்குரியவர்களே, தூக்குமேடையை முத்தமிடுகின்ற போது புரட்சியாளன் பகத்சிங் இன்குபா ஜிந்தாபாத் என்று முழங்கினான். உங்களில் எத்தனை பேருக்கு பகத்சிங்கை தெரியும்? ஆமாம், இந்த நாட்டு இளைஞர்களுக்கு பகத்சிங்கை தெரியும். பகத்சிங்கை விட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடக்கூடிய அக்காவை நல்லாக தெரியும் என்பதுதான் உண்மை. இந்திய விடுதலை பெற்ற போது உலகத்திற்கு முன்பு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில் பேசுகிறார், நமக்கு முன்பாக நிறைய சவால்களும் சிக்கல்களும் இருக்கிறது, அதை நம் நாட்டு இளைஞர்கள் தான் முறியடிக்க வேண்டும் என்று பேசினார். அதன் பின்பு வந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் அவர்களும் பேசினார். மோடியும் அதே தான் சொல்கிறார், இளைஞர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். இன்னும் ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயற்கை வளம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டின் இயற்கை வளத்தை அளிக்கக்கூடிய இடத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய நாட்டு இளைஞர்கள் நாட்டுப்பற்றற்ற தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்துடன் இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் கூறினார், இன்ஸ்டாகிராமில் அக்காவை தெரிகின்றது என்று. அண்ணனும் இளைஞர் தானே, அவருக்கே பகத்சிங் தெரியும் பொழுது இங்குள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பகத்சிங் தெரியாதா? முதலில் இன்ஸ்டாகிராமில் அக்காவை பார்ப்பதற்கு முன்னால் பாட புத்தகத்தில் நான் பகத்சிங்கையும் நேதாஜியும் நான் பார்த்திருக்கின்றேன். பேர் தெரியாத காலத்தில் கூட புகைப்படத்தை பார்த்து தாய் தந்தை கூறுவார்கள், இவர் சுதந்திர போராட்ட வீரர் என்று. அவர் பேர் தெரியவில்லை என்றாலும் இவர் நமக்காக உயிர் நீத்தார் என்ற எண்ணம் எனக்குள் வந்திருக்கின்றது. நாட்டுப்பற்று என்பது இளைஞர்கள் மத்தியில் அதிகம் இருக்கின்றது. நீங்கள் சொல்வதை வாதத்திற்கு நான் வருகிறேன். உங்கள் நாட்டை பாதுகாப்பு இளைஞர்கள் தன்னார்வத்துடன் நாட்டுப்பற்றுடன் வருகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அதே இளைஞர்கள் தான் எனக்கு எந்த வேலையும் வேண்டாங்க, அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு எந்த உழைப்பும் நான் போட மாட்டேன், ஆனால் எனக்கு வேலை கொடுக்கலன்னு அரசாங்கத்தையும் இந்த நாட்டையும் குறை சொல்லிக்கிட்டு சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் நாட்டுப்பற்று இருக்கிறனால தான் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே என்று பாரதி பாடினான். ஆனால் நாட்டுப்பற்று என்பது, என்னுடைய நாட்டின் மீது எனக்கு பற்று என்பது ஒரு குறுகிய பார்வையா, அல்லது இந்த உலகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பாடினானே, அந்த உலகளாவிய பார்வை நமக்கு வேண்டுமா? நம் நாட்டின் மீது பற்று மட்டும் நமக்கு வேண்டுமா? நம்முடைய நாட்டின் மீதும் நமக்கு பற்று வேண்டும், உலகத்தின் மீதும் பற்று வேண்டும். ஆனால் நம் தாயை தானே நாம் முதன்மையாக கூறுவோம். நம்முடைய உறவினர் முக்கியமா, தாய் முக்கியமா என்னும் பொழுது நம் தாய் தானே முதலில். நம் தாய் நாடும் அதே போலதான். இந்தியா தான் முதலில் முக்கியம், அதன் பின் தான் உலக நாடுகளும். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த இளைஞர்களை விட இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூகத்தையும் அரசியல் நிகழ்வுகளையும் உற்று நோக்கி அதற்கு வினையாற்றுகின்றார்கள். சமூக ஊடகத்திலேயோ வெளியிலேயோ அரசியல் குறித்தான பார்வையும் பேச்சும் அதிகரித்திருப்பதை குறித்து உங்களுடைய பார்வை? நிறைய பேருக்கு நாட்டுப்பற்று இருப்பது போல் தெரியலாம், ஆனால் அது எல்லாமே ஒரு ஃபேண்டசி தான். நான் டுடே இன்னைக்கு ஒரு கொடியை கோத்துக்கிட்டு நான் வந்து சுதந்திரத்தில் கொடியேற்று முள்ளாக்கு போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டேன்னா 4 பேர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னான்னா அதுதான் என் நாட்டுப்பற்றாக இருக்குன்னா அது உண்மையாக நாட்டுப்பற்று இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நன்றி. கல்வியின் நோக்கம் பண்பை வளர்ப்பது. ஆதலால் தான் படிக்காத மேதைகளும் படிப்பறிவை கற்றுத்தர பள்ளிக்கூடங்களை வளர்த்தனர். காமராசர் அவர்கள் படிக்கவில்லை, ஆனால் கிராமங்கள் தோறும் ஊர்கள் தோறும் பள்ளிகளை வளர்த்தார். என்ன காரணம் என்றால் படிப்பறிவு இருந்தால்தான் பண்பாளனாக விளங்க முடியும் என்பதை உணர்ந்தார். நீ மனிதனாக வேண்டுமென்றால் மனித நேயம் வேண்டும், மனித நேயம் படிப்பின் மூலமே விளங்கும் என்பதை உணர்த்தினார்கள்.
அறம் செய்ய விரும்பி என்பதை ஔவையார் புகுத்தியதன் நோக்கமும் அதுதான். நீ அறத்தோடு விளங்க வேண்டும், அறத்தோடு விளங்கினால்தான் இந்த நாட்டை உன்னால் வளர்த்தெடுக்க முடியும் என்று கூறினார். அறம், பொருள், இன்பம், வீட்டை பற்றியும் திருவள்ளுவர் கூறுவதும் என்ன? அறம் இருந்தால்தான் உன்னால் பொருளை ஈட்ட முடியும், பொருளை ஈட்டினாலே இன்பம் கிடைக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் என்று கூறினார். நம்முடைய கனவு நம் இந்தியாவை வல்லரசு இந்தியாவாக மாற்றுவதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 2020 இந்தியாவை வல்லரசாக வேண்டும் என்று விரும்பினார். இளைஞர்களில் கையில் விட்டார். இளைஞர்களால் மட்டுமே இந்த இந்தியா வல்லரசாக மாறும், அதுவும் படித்த பண்பானால் முடியும் என கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியின் முக்கிய நோக்கம் பணம் சம்பாதிப்பது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? படித்தால்தான் சோறு என்ற நிலைமைதானே இருக்கிறது. ஏனென்றால் 20 வயதுக்கு முன் வேலைக்கு சோறு, 20 வயதுக்கு பின் வேலைக்கு போனாதான் சோறு என்ற நிலைமை நாம் அனைவருக்கும் தெரியும் தானே. அன்பார்ந்தவர்களே, நாம் படித்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காகத்தானே. பணம் சம்பாதிக்கலாம். அவர்கள் சொன்னார் பண்பை உயர்த்தலாம் என்று. அந்த பண்பை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் பணம் சம்பாதிக்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு இளைஞன் இருக்கிறார், அபோட் காலேஜ் கிட் என்று இணையதளத்தில் அவர் படிக்கிறார். படித்து முடித்து அவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைத்தது. ஆனால் அது ஏழை எளிய மக்களுக்கு தானே அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு எத்தனை பேர் பண்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் பண்பாகவே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பணம் தான் முக்கியம். கல்வியின் முக்கிய நோக்கம் பணம் சம்பாதிப்பது. கல்வியின் முக்கிய நோக்கம் நல்ல பண்பாளனாக உருவாக்குவது. அந்த தலைப்பையே அவர் மறந்துவிட்டார். பணம் சம்பாதிப்பது. முக்காவாசி மனிதர்களின் நினைப்பு அப்படிதான் இருக்கு. படிச்சுட்டா வேலைக்கு போயிடலாம், வேலைக்கு போயிட்டு தான் பணம் சம்பாதிச்சுதான். பணம் சம்பாதிப்பதற்காக படிக்காதே, உன்னை தெரிந்து கொள்வதற்காக படி. நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் கேள். படிச்சா பண்பாளனா மாறலாம், பணக்காரனா மாற முடியும் என்னைக்கு எந்த ஒரு அறிஞரும் சொல்லல. பணம் இருந்தாதான் படிக்க முடியும் சொல்றாரு. அரசு பள்ளிகள்ல பணமே இல்லாம தான் பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீ தேட என்ன தேடுறாயோ அதுதான் கிடைக்கும். உன்னுடைய தேடல் பணத்தை நோக்கி இருந்தால் பணமே கிடைக்கும். உன்னுடைய தேடல் ஆன்மீகத்தை நோக்கி இருந்தால் ஆன்மீகம் கிடைக்கும். உன்னை தேடி நீ சென்றால் உன்னையே அறிந்து கொள்வாய். நல்ல பண்பாளனாக உருவாக என கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். அவர் சொன்னார், பணத்தை தேடுபவர்கள் பணத்தை தான் தேடுவார்கள், ஆன்மீகத்தை போவர்கள் ஆன்மீகத்தில் தான் போகிறார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சாமியார்கள் அந்த ஆன்மீகத்துக்கு போவதற்கே பணம் சம்பாதிப்பதற்கு தானே. ஏனென்றால் இன்றைய நிலைமை என்ன இருந்து கொண்டிருக்கிறது? அன்பு சகோதரி சொன்னார் பண்பு பண்பு என்று. நான் முதலில் சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், கல்வி பணம் சம்பாதிப்பது தான். ஆனால் பண்பு இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பலம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியுமா என்ற கேள்விதான் நான் உங்களிடம் கேட்கிறேன். அவ்வை பாட்டிதான் சொல்வாள், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கி பார்க்கின் மன்னனுக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அது நிதர்சனமான உண்மை ஐயா. மன்னனுக்கு அந்த ஊரில் மட்டுமே சிறப்பு. அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் அவரை பத்தி கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அங்க போயிட்டு அவனால பொழைக்க முடியும்னால பாடம் நடத்தியாவது பொழைச்சிக்கிடுமா. அப்ப ஒரு இடத்துல போய் பொழைக்கணும்னு சொன்னா உனக்கு கல்வி அறிவு இருக்கணும். நீ பெரிய அதிகாரத்துல இருந்துட்டா மட்டும் முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. கல்வியால் பயன்பெற்று பணத்தால் உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் நிகழ்த்துகின்ற கொடுமைகளை நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். பணம் ஒருவருடைய பண்பை அழிக்கின்றதா இல்லை வளர்க்கின்றதா? அதை பற்றி உங்களோட கருத்து? இது நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். பணம் ஒருவனை மாற்றாது, பணம் ஒருவனை மாற்றாது, பணம் ஒருவனை அவனுடைய உண்மையான ரூபத்தை கொண்டு சேர்க்கும். அதுதான் அம்மா. ஏனென்றால் ஏழையாக இருக்கும்போது அவனுக்கு அதிகாரம் இருக்காது, பணம் இருக்காது, அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். அப்பொழுது அவன் நடிப்பானா எதுவானாலும் தெரியாது. ஆனால் பணம் இருந்தால் ஒரு கர்ப்பம் வரும். ஆக மீண்டும் சொல்கிறேன், பணம் சம்பாதிப்பதற்கு. இந்த போட்டியினை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்காக தூய நெஞ்ச கல்லூரியினுடைய ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றிய தமிழ்துறை தலைவர் முனைவர் கி பார்த்திபராஜா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தூய நெஞ்ச கல்லூரியின் ஆசிரியர் பொறுப்பாளர்கள் மற்றும் மாணவ பொறுப்பாளர்களுக்கான சான்றிதழ்களும் ஒப்படைக்கப்படுகின்றன. அடுத்ததாக நம் அனைவரும் காத்திருந்த
இந்த இறுதி சுற்றில் போட்டியிட்ட 16 நபர்களிலிருந்து தேர்வடைந்த வெற்றியாளர்கள் 8 பேர் யார் என்பதை அறிவிப்பதற்காக நடுவர்கள் வழக்கறிஞர் ஆ ஸ்னேகா அம்மா அவர்களையும் முனைவர் தமிழ் திருமாலையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முன்னதாக நடுவர்கள் இருவருக்கும் தமிழ் பேராய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து கௌரவிப்பார்கள். தேர்வடைந்திருக்கக்கூடிய 8 நபர்கள் யார் என்பதை அவர்களுடைய பதிவெண் வாரியாக நான் அறிவிப்பேன். அவர்கள் எந்த இடம் பிடித்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நடுவர்கள் அறிவிப்பார்கள். அந்த 8 நபர்களினுடைய பதிவு எண்கள் 2026, பதிவு எண் 2036. இறுதி சுற்றுல போட்டியிட்ட 16 நபர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 நபர்கள் இவர்கள். தொடர்ந்து அடுத்ததாக இவர்கள் எந்தெந்த இடம் பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நடுவர் அம்மா அவர்கள் அறிவிப்பார்கள். 8வது இடம் பிடித்து ஆறுதல் பரிசான 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2026 கு சஞ்சய் குமார், இஸ்லாமியா கல்லூரி, வாணியம்பாடி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக 7ஆம் இடம் பிடித்து ஆறுதல் பரிசான 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2003 சா மனுவேல் இன்பம், கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி, வேலூர். தொடர்ந்து 6ஆம் இடம் பிடித்து ஆறுதல் பரிசான 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2036 ஆ மோனிஷா, முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி, வேலூர். அடுத்ததாக 5ஆம் இடம் பிடித்து ஆறுதல் பரிசான 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2038 பா விசித்ரா, முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி, வேலூர். அடுத்ததாக 4ஆம் இடம் பிடித்து ஆறுதல் பரிசான 20,000 ரூபாய் தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2085 தா கௌசல்யா, திவ்யா கல்வியியல் கல்லூரி, திருவண்ணாமலை. 3 நபர்கள், மீதமுள்ள மூவரும் முன்னாடி வாங்க. இந்த 3 நபர்களில் 3ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் சொல்லிடலாமா? 3வது இடம் பதிவு எண் 2075 ஆ தமிழரசி, கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி, திருவண்ணாமலை. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததாக இன்னும் 2 நபர்கள். இதில் முதலிடம் யார், 2ஆம் இடம் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக முதலிடம் பிடித்து 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் பதிவு எண் 2030 கு மதுஷா, இந்தியன் கலை அறிவியல் கல்லூரி, திருவண்ணாமலை. வாழ்த்துக்கள் மதுஷா. அடுத்ததாக 2வது பரிசு பதிவு எண் 2049 வே தமிழ்குமரன், அப்துல் ஹக்கீம் கல்லூரி, மேல் விஷாறு. வாழ்த்துக்கள். வெற்றியாளர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல் 3 பரிசோட ஆறுதல் பரிசு கௌசல்யா. அந்த 4 பேரும் வந்து மாநில அளவு போட்டியில் பங்கு பெறுவாங்க. இந்த இறுதிச் சுற்றில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேடி சோறு நிதம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசாமல் இங்கு பெரிய கதைகளை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இளைஞர்கள் அரசியல், மொழி, பண்பாடு, சமூகம் என்று அனைத்தையும் குறித்து பேசக்கூடிய அளவிற்கு இன்று வளர்ந்திருப்பதை காண மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூகத்தில் பொறுப்புமிக்க இளைஞர்களை காணும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுள் உருவாகிறது. எதிர்காலம் சீராக அமையும் என்ற நம்பிக்கை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள். வேந்தர் தொலைக்காட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பை செய்திருப்பது, சொல் தமிழா சொல் என்ற நிகழ்ச்சி உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நான் முதல்
சுற்று பேசும்பொழுது என்கிட்ட அவ்வளவு கான்ஃபிடென்ட் இல்லை. 2வது சுற்று போகும்போது நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கொஞ்சம் நல்லா பேசினேன். 3வது சுற்று வரும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்தேன். எனக்கு இந்த மொத்த பேச்சு போட்டியிலையுமே எனக்கு பிடித்த பகுதி என்று ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அது அந்த கேள்வி பதில். நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நுணுக்கமாக நாங்கள் பேசுகிறதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பேசுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அப்புறம் ஒரு இவ்வளோ பெரிய பேச்சு போட்டியை நடத்தி அதுவும் நியாயமான முறையில் நடத்தி இருக்கிறதுக்கு உண்மையாகவே இந்த SRM தமிழ் பேராயத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். SRM தமிழ் பேராயம் சொல் தமிழா சொல் 2025 மற்றும் வேந்தர் டிவிக்கு மிக்க நன்றிகள். நடுவர் ஐயா, நடுவர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றிகள். நியாயப்படி யார் யார் எப்படி பேசினாங்க ஒவ்வொரு கருத்தையும் உற்று நோக்கி கேள்வி கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நல்லா பேசுகிறவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டுமல்லாமல் இத்தகைய வாய்ப்பினை கொடுத்த SRM கல்வி குழுமத்திற்கும் தமிழ் பேராயத்திற்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப மிகையானது அல்ல. SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் பேச்சு போட்டி 2 மண்டலங்கள், அதாவது சென்னையிலையும் வேலூர்லையும் ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக கடலூர் மண்டலத்தில் அடுத்த வாரம் நடைபெற இருக்கு. எல்லாரும் ஆர்வத்தோட காத்திருங்க. அடுத்த வாரம் கடலூரில் சந்திப்போம்.